ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவே பார்த்தீங்கன்னா காலத்தில் 9 மணிக்குன்னா மார்க்கெட், அதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னடா மார்க்கெட் ஸ்டக் ஆகி தான் நிற்குதா, பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது தான் கம்ப்யூட்டரில் போய் இன்றைக்கி ஹாலிடே டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே. அடுத்து தான் பார்த்தா பிரகாஷ் குருபூர் ஸ்ரீ குரு நானக் தேவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ரெண்டாவது தான் எனக்கே புரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் லீவு. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. நேற்று சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் விடுபட்டு இருந்துச்சு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு நியூஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐபிஓஸு 2 ஐபிஓ பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளை பண்ணதில் 2 ஐபிஓ கிடைக்கல. ஓர்க்லாவும் கிடைக்கல, ஸ்டட்ஸும் கிடைக்கல. இனி மிச்சம் இருக்கிறது லென்ஸ்கார்ட் ஒன்று, இன்னொன்று வந்து க்ரோ. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி அப்ளை பண்ணதில் 2 கிடைக்கல. இந்த 2 கிடச்சா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சில ஸ்டாக்ஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஜ், மோட்டிலால் ஓசோல் தான் இந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. 16 to 33% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இதில் ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு 1800 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1544 சம்திங்கில் இருக்குது. 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணுறது Q2வில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ க்ரோத் நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் எபிட்டா மார்ஜினும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. டீலும் நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஜுக்கு 2400 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 1796 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 33% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ கோஃபோர்ஜுக்கு மென்ஷன் பண்ணுறது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ க்ரோத் வந்து ஒரு 5.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் இன்டேக் இந்த குவார்ட்டரில் $514 மில்லியன் இருக்குது. ஸோ டோட்டல் ஆர்டர் புக்கும் $1.6 பில்லியன் கிட்ட இருக்கிறதுனால அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அடுத்து இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே மோட்டிலால் ஓசோல் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்ஸ் டெக்னாலஜிஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி. நெட் ப்ராஃபிட் 102% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 121 கோடி. ரெவன்யூ 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 906 கோடியாக இருக்குது. எபிட்டா 80.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 148 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. 14.3%லேருந்து 16.3 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஆர்டர் புக் 8099 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 5422 கோடியிலேருந்து 8099 கோடியாட்டு ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரீசெண்ட்லி லான்ச் பண்ண IPM மல்டி சிப் மாடியூல், அது வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஹோலி ஓன் சப்சிடரி கைன் செமிகான் ப்ரைவேட் லிமிடெட், அது மூலமாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செமிகண்டக்டர் பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதுனால இந்த கம்பெனி இப்போ வாங்கலாமான்னு பார்த்தா 6558 இருக்குது. பி ரேஷியோ 118 இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி புக் வேல்யூ 698 இருக்குது. அதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10 times மேலே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து புக் வேல்யூ பார்க்க முடியாது இந்த பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனிஸுக்கெல்லாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு படுது. ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், இப்போதைக்கு நம்மளால் தொட முடியாது. வேணால் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம், இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கைன்ஸ் டெக்னாலஜிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. NSEயோட Q2 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் 33% விழுந்திருக்கு, 2098 கோடி. அது இல்லாமல் ஒன் டைம் ப்ரொவிஷனால் அந்த ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒன் டைம் ப்ரொவிஷன் 1297 கோடி ஒன் டைம் ப்ரொவிஷனால் இவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்டு, செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு கொலோகேஷன், டார்க் ஃபைபர் மேட்டர்ஸ், இது ரிலேட்டடாகிட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷனில் போயிருக்கு இந்த அமௌண்ட்டு, செட்டில்மெண்ட் ஃபீ அது ரிலேட்டடாக. அதனால பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ வந்து 18% விழுந்திருக்கு, 3677 கோடி. நெக்ஸ்ட்டு எபிட்டா 56% ட்ராப் ஆயிருக்கு, 1484 கோடி. எபிட்டா மார்ஜின் 40%லேருந்து 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்க்கும்போது 8.48 rupees அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Q3 ஃபினான்ஷியல் 25 தான் இவங்க 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட எஸ்டேக்யூர் பார்க்கும்போது 28,308 கோடியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல். ஸ்டாம்ப் டியூட்டி 1651 கோடியாக இருக்குது. செபி ஃபீஸு 496 கோடி. இன்கம் டேக்ஸ் வந்து 1809 கோடி. ஜிஎஸ்டி 901 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூம் 9705 கோடியாக இருக்குது. அது 12% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈக்விட்டி ஃபியூச்சர் செக்மெண்ட் Q2வில் 16% ட்ராப் ஆகிருக்கு, 1,41,042 கோடியாக இருக்குது. அது இல்லாமல் ஈக்விட்டி ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூ 46,442 கோடியாக இருக்குது. அதுவும் 16% குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில்
விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்எஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. சிடிஎஸ்எலோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுவும் இப்படி ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை, அதுவும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்எஸ்சியோட ஐபிஓ விரைவில் வரும்னு சொல்லி, அதாவது இப்போ செபியோட சேர்மனாக இருக்கிற துகின் காண்டபாண்டே அவர் வந்து என்னோட டேர்ம்ஸ் முடியறதுக்குள்ளே நான் வந்து செபியோ இந்த என்எஸ்சியோட ஐபிஓவை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி இவங்க 1:5 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 70 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 11 டிசம்பர் 3 முன்னாடி இந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்லாம் பிறகு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 1.5% விழுந்திருக்கு, 254 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஒரு 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1138 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ரூ. 70 கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 3 அது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் எப்போ ப்ரோ ஷேர் கிடைக்கும், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கிடைக்காமே போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் பயந்துட்டு இருக்கீங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ பெருசாட்டு நெகட்டிவ் விழுந்து கிடக்கிறதுனா அது இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டில் அது வந்து ட்ரேட் ஆகாமல் இருக்கிறது, அது பெருசாக நெகட்டிவாட்டு எனக்கு ஓட்டையாட்டு காட்டுது. அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தந்துருவாங்க, அது டிலே ஆகலாம். அவங்க சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் 40 days to 45 days வரைக்கும் போகலாம். நவம்பர் லாஸ்ட் வீக்கு இல்லைனா அந்த நவம்பர் 2nd வீக் இப்போ தாண்டினோடனே எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது அக்டோபர் 14 அவங்க டிமர்ஜர் பண்ணாங்க. அதில் ஒரு 15 நாள், இதில் ஒரு 15 நாள் எடுத்தால் கூட 30 days வச்சு டைம் பார்த்தா கூட நவம்பர் 15க்கு அப்புறம் தான் அது கிரெடிட் ஆகும். ஸோ டைம் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது, எப்படியும் நவம்பர் 15க்கு அப்புறம் தான் அந்த ஷேர் கிரெடிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நவம்பர் 15க்கு அப்புறம் தான் கிரெடிட் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு டாடா மோட்டார் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அது 2 ஆட்டு மாறும், ஒன்று பர்சனல், இன்னொன்று வந்து கமர்ஷியல். ஸோ எவ்வளோ ரேஞ்சுக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னா 280 280 350 வரைக்கும் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 280 பாசிபிள், ஆனால் அதை தாண்டி போகணுன்னா அன்னைக்கு இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். 350க்கெலாம் லிஸ்ட் ஆனால் நல்ல ஒரு லாபம் தான் நமக்கு. ஸோ இது வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லைனா 3rd வீக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கிரானியூல்ஸ் இந்தியா, இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு அவங்களோட விர்ஜீனியா ஃபெசிலிட்டிக்கு, கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு. ஸோ அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி கிரானியூல்ஸ் ஃபார்மஸ்டிக்கல் என்சி, அதில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் ஜூனில் நடந்திருக்கு, அதுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அப்சர்வேஷனுமே அதில் ஃபவுண்ட் அவுட் பண்ணல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனை க்ளோஷர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து விர்ஜீனியா ஃபெசிலிட்டியில் தான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கும் அவங்களோட SEZ செகண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அகமதாபாத்தில், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க USFDA. அதுலேயே நோ அப்சர்வேஷன் ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் ஆகஸ்ட் 11 to 14 அந்த டைமில் நடந்த இன்ஸ்பெக்ஷன், அதில் நோ அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியல் 26க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் 28,000 கோடியிலேருந்து 30,000 கோடி வரைக்கும் செட் பண்ணியிருக்கிறாங்க. 20,000 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் அவங்களுக்கு கமிஷன் ஆகிருக்குது. ப்ளஸ் சேர்மன் RK தியாகி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பிரம்மபுத்ரா பேசின் அந்த டிரான்ஸ்மிஷன் பிளானோட ஒர்த்து 6 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானுக்கான அந்த டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் அந்த கம்பெனிஸோட நேம்ஸே நான் ஹேர் பண்ணுறேன். ஸோ நான் எதுக்கும் உங்கள்கிட்ட சில பேர் வச்சுருப்பீங்க, அதனால் அப்டேட் பண்ணுறேன். ஆஷ் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரெவன்யூ ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கிறாங்க, 1151 கோடியாக இருக்குது. எபிட்டா 11% விழுந்திருக்கு, 188 கோடி. மார்ஜின் 16.4% கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 40% விழுந்திருக்கு, 56 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆஷ்கி இந்தியா அவங்க கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் ஜைடஸ் வெல்னஸ், இது வந்து கேள்விப்பட்ட கம்பெனி தான். இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட இன்னொரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 651 கோடி. எபிட்டா 17.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23 கோடியாக இருக்குது. மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 4%லேருந்து 3.5% குறைஞ்சிருக்கு. நெட் லாஸ் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு, 20 கோடியிலேருந்து 52 கோடியாட்டு நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஜைடஸ் வெல்னஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்.
நெக்ஸ்ட்டு சரிகமா இந்தியா, இதோட நெட் ப்ராஃபிட் 2.5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 4.9 2.5% விழுந்திருக்கு. 43.8 crores பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.9% விழுந்திருக்கு. 230 கோடியாக இருக்குது. எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 68.8 crores பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜின் 29.9% இருக்குது. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு, ரெவன்யூ விழுந்திருக்கு. எபிட்டா அண்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.50 காசு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குஜராத் பிப்பாவா அந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 161 கோடி, இது டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 59.4% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. எபிட்டா 34.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 178 கோடி. ரெவன்யூ 31.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 299 கோடி. ₹5.40 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து குஜராத் பிப்பாவா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். குஜராத் பிப்பாவாவும் நெக்ஸ்ட் வந்து சரிகமா இந்தியா, இவங்க 2 பேருமே இது டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி 98.15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 31 crores. ரெவன்யூ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 225 கோடி. எபிட்டா 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 59 crores இருக்குது. மார்ஜின் 26.45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இவங்க வந்து சில ஆர்டர்ஸில் லோவஸ்ட் பிட்ராக இருந்திருக்காங்க. 4.3 crores ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்டில். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்லேருந்து ஒரு 34.97 crores ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் டோட்டல் L1 வேல்யூ 39.27 crores ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் கொடுத்த அப்டேட்டு. தால்மியா பாரத் சுகரோட கியூட் ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 56% டைவ் அடிச்சிருக்கு, விச் மீன்ஸ் விழுந்திருக்கு. 23 crores இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.4% வளர்ந்துருக்கு. 988 கோடி. எபிட்டா 16% விழுந்திருக்கு. 56 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 5.6% சுருங்கியிருக்கு. சுகர் சேல்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி 1.8 lakh மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. 2% வளர்ந்துருக்குது. ஆவரேஜ் சுகர் நெட் செல்லிங் ரேட்டு 39.91 rupees per kg. நெக்ஸ்ட்டு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து டிஸ்டிலரி வால்யூம் வந்து 4.02 crore லிட்டர்ஸாக இருக்குது. 3% வளர்ந்துருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தால்மியா பாரத் சுகர் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.